இன்னைக்கு நான் பார்க்க போகிறது 2026 ரிலீஸ் ஆன கருப்புன்ற படத்தை பற்றி. இந்த மூவியில் சூர்யா, திரிஷா கிருஷ்ணன், ஆர்ஜே பாலாஜி, இந்திரன்ஸ், நட்டி, சுவாசிகா, சிவதா, சுப்ரீத் ரெட்டி, மன்சூர் அலிகான், ஜார்ஜ் மரியம், ஆடுகளம் நரேன், நமோ நாராயணா, வேராமூர்த்தி, தீபா சங்கர், லொல்லு சபா மாறன் இவங்க நடிச்சிருக்காங்க. டைரக்டட் பை ஆர்ஜே பாலாஜி. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு தந்தை மற்றும் மகள், அந்த பொண்ணு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு ட்ரீட்மெண்ட்காக கேரளாவிலேருந்து சென்னை வராங்க. சென்னை வர்றப்போ அவங்களோட நகை ரயில்வே ஸ்டேஷனில் படிப்பது. அப்போது போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. நகை அவங்க காப்பாற்றி கொடுத்துட்றாங்க. அதுலேருந்து ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரெக்கவரி பண்ணுறதுக்கு இங்கே கோர்ட்டில் போய் தான் ரெக்கவரி பண்ணணும். தென் அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. பாலாஜி பேபி கண்ணன் என்ற பேரில் ஒரு லாபி மாதிரி நடத்திட்டு இருக்காரு. அவருக்குன்னு ஒரு டீம். அவங்களுக்கு நம்ம போய் மாட்டிக்கிறோம், நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 2-3 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீதிமன்ற வளாகத்திலேயே இருக்கிற கருப்புசாமி கிட்ட போய் முறையிடுறாரு. அதுக்கப்புறம் கடவுளே இறங்கி நீதி கேட்கறதுக்காக வராரு. அப்போ இங்க இருக்கிற லூப் ஹோல்ஸ், நீதித்துறையின் அவலங்கள் இதெல்லாம் மீறி அவரால் நியாயத்தை பெற்றுத்தர முடிஞ்சதான்றதுதான் படத்தோட பேலன்ஸ் ஸ்டோரி. பாசிட்டிவ் சூர்யா அண்ட் இஸ் ஆரா. ஓரளவுக்கு டீசெண்டான ரைட்டிங், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், சாவி அபயங்கர்ஸ் மியூசிக். நெகட்டிவ்ஸ் எக்கச்சக்கமான லாஜிக்கல் லூப் ஹோல். சிவதா ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, த லேடி ஹூ பெர்ஃபார்ம்ட் இன் அதே கண்கள். பட் பெருசாக ஒன்றும் ஸ்கோப் இல்லை. த்ரிஷா ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் வராங்க. லக்கிலி நான் கடவுளை லவ் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் சொல்லாமல் ஷீ டிட் அ ரோல். அவங்களுக்கு ஒரு டிசைனான ரோல், அதை நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தீபாக்கா வர்ற சீன் 1-2 சீனாக இருந்தாலும் காமெடியாக இருக்கும். நட்டி ஜட்ஜா வராது, அவர் பேசுறதை கேட்டாலே அந்த வாய்ஸே எரிச்சலை தரும். சர்டன் ஃபிலிம்ஸ் அந்த ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க, எஸ்பெஷலி இந்த இன்டர்வல் சீனு. அதுக்கப்புறம் ஒரு சில சீனில் சூரிய அந்த 7ஆம் மணி கெட்டப்பில் வருவார், சிமிலர் டு தட். அதுக்கப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸில் அந்த ஒரு கருப்பு அவதாரம் போட்டு வருவார். அது யூ ஷுட் ஒன்லி ஃபீல். இது ஓடிடியில் பார்க்குறப்போ இந்த அளவுக்கு இருக்குமான்றது தெரியல. கிளைமேக்ஸில் ஸ்பின் ஆஃப் மாதிரி பாலாஜி நடத்த எல்கேஜிலேருந்து ஒரு சீன் இருப்பாங்க. சாய் பங்கேஸ் மியூசிக் ஸ்பெஷல் மென்ஷன், எஸ்பெஷலி அந்த ப்ரீ கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸில் நிறைய பேர் இப்போ தேட்டர்லலாம் சாமி ஆடிட்டு இருக்கு. ஆர்ஜே பாலாஜி ஒரு டீசெண்டான ரைட்டர் தான், பட்டு இதில் அவர் ரைட்டிங் சுமார் தான். ஒரு ஜுவல் எடுத்துகிட்டு வருவாங்க. இன்னி இருக்கிற காலகட்டத்தில் இன்டர்நெட் பேங்கிங் ஆகிடுச்சு. நகையை கொடுத்தா 1/2 மணி நேரத்தில் அமௌண்ட்டை அக்கௌண்ட்டில் போட்டுடுறாங்க. ஏன் கேரளாலேருந்து தெரியாத ஊரில் நகையை விற்கணும்? சம்மந்தமே ஏன் சென்ட்ரலில் இறங்காமல் ஆளரவம் இல்லாத ஒரு பேசின் பிக் ஸ்டேஷனில் இறங்கணும்? மோஸ்ட்லி அந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. எஸ்பெஷலி ஒரு பொண்ணு இருக்குது, கூட எத்தனை பவுன் நகை இருக்குது. கடவுள்கிட்டயே கடவுளோட பவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சத்தியம் ஒன்று வாங்கிடுறாரு. அது நல்லா இருந்தது. ஒன்று சொல்லிட்டு ஒன்று எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஸ்டாலெல்லாம் நான் நிறைய ஃபேமஸான ஆட்கள் நடிச்சிருக்காங்க, அதெல்லாம் டெலிட் பண்ணி தூக்கியிருக்காங்க போல். எனியோ இட்ஸ் டெஃபினெட்லி ஒன் டைம் வாட்ச் இஃப் யூ ப்ரிஃபர் ஃபேண்டசி மூவிஸ்.